ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் உடம்புக்கு அதிக சத்து தரக்கூடிய ரொம்பவே பாரம்பரியமான உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2-3 நாள் இந்த உளுத்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது எலும்புக்கு நல்ல வலுவாகவும் உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுக்கு மேலே கால்சியம் குறைபாடால் இடுப்பு வலி, எலும்பு தேய்மான பிரச்சனையால் அதிக அவதிப்படுவாங்க. அவங்கெல்லாம் ரெகுலராகவே இந்த உளுத்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் பெண் குழந்தைங்க அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ரெகுலராக செஞ்சு கொடுக்குறம்போது அவங்க எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகவும் உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இது நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்தி இருக்கேன். இதுக்கு பதில் கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உளுத்தங்கஞ்சி ரொம்பவே டேஸ்டியாகவும் அதிக சத்தாகவும் இருக்கும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா உருட்டு உளுந்தாக பயன்படுத்திக்கோங்க. மாவும் நல்லா உபரியாகும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இது ஊறிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ உளுத்தம்பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா காந்து விட்டுட்டே இருங்க. ஸோ பாகு கம்பிப்பாக தான் வந்துடக்கூடாது. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்க்குற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். நீங்கள் ஒரு வேளை சுத்தமான வெல்லம் சேர்க்கிறதா இருந்தால் இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும், நீங்கள் எதில் உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மாவு அடியில் போய் தங்கி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கண்டினியூஸாக கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த உளுத்தம்பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான புரோட்டீன், கால்சியம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்ம ரெகுலராகவே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த உளுத்தங்கஞ்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எலும்புகள்லாம் அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நல்லா சைனிங் கொடுக்கும். இது 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ உளுத்தங்கஞ்சி நல்லா கொதி லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இது மாதிரி நல்லா அகலமாக அடிகனமான கடாய் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உளுத்தங்கஞ்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறதுனால சர்க்கரை சேர்க்கிறத விட வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க.
பாருங்கள், இப்போ உளுத்தங்கஞ்சி நல்லா கொதி வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இது கூட அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி தேங்காய் துருவல் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லைன்னா நல்லா திக்கான தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த உளுத்தங்கஞ்சிக்கு நம்ம கடைசியாக தேங்காய் துருவல் அப்புறம் தேங்காய் பாலெல்லாம் சேர்க்கறது டேஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது, பசங்களுக்கெல்லாம் இருதயத்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதும் கூட. அதுக்காக தான் சேர்க்குறோம். பாருங்கள், இப்போ நம்ம உளுத்தங்கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான உளுத்தங்கஞ்சி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.